வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவிலேருந்து ஒரு கேள்வி கடைசியில் கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவிலேருந்து தான் கேள்வி கேட்பேன். ஸோ அதுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் தான் 50 வயசான கருணாகரன். இவர் அதே பகுதியில் ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி வனிதா அப்படிங்கிற பொண்ணு இவரோட கடைக்கு வராங்க. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதாவது என் பேர் வனிதா, நான் புதுச்சேரி கவர்மெண்ட்டு காலேஜில் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு வரேன். நான் இதே புதுச்சேரியில் தான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் உறவினர்கள் வீட்டில் தான் இருக்கேன். அவங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு, அதனால் எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும். உங்கள் மாடி காலியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வீடை எனக்கு வாடகைக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வனிதா கருணாகரன்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ கருணாகரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து என்னை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே வனிதா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கருணாகரனோட மொபைல் நம்பரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு போன அடுத்த நாளே கருணாகரனுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வனிதாட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பேசும்போது இந்த வனிதா ரொம்ப வலிஞ்சு பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப காதலிக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை கொட்டி பேசியிருக்கிறாங்க. இதில் மயங்கி போன கருணாகரன் அவரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த வனிதா தான் ஒரு கடையில் ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வாங்க சேர்ந்து ஜூஸ் குடிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் கருணாகரன் சரி வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து ஜூஸ் குடிக்க போயிருக்காரு. 2 பேரும் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. நாட்கள் கடந்து போகுது. சம்பவத்தன்னைக்கு இந்த வனிதா மறுபடியும் கருணாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் தனிமையில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி வனிதா கேட்குறாங்க. ஸோ கருணாகரன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. ஹாப்பியானோடனே தன்னோட பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் வனிதாவை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டே இருக்காரு. நைட் ஆகுது. ஸோ ஒரு புதருக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. இது கிட்டத்தட்ட இந்த பச்சை கிளி முத்துச்சரம் படம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஸோ போகிறாங்க. 2 பேரும் தனிமையில் இருக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது 3 பேர் வராங்க. 3 பேர் இவங்கள கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு இந்த வனிதாவை மட்டும் விட்டுருதாங்க. அரை நிர்வாணமாக இருக்கிறாரு இந்த கருணாகரன். அப்படி இருக்கும்போது அவரை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவரை மிரட்டி பணம் கேட்குறாங்க. ஸோ அந்த கருணாகரன் என்ன பண்ணன்னு தெரியாமல் தன்னோட ஃப்ரெண்டுக்கு காண்டாக்ட் பண்ணி ஜிபே மூலமாக 1,25,000 ரூபா இந்த கடத்தல் கும்பலுக்கு அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டு உடனே அந்த கடத்தல் கும்பல் இவரை விடுவிச்சிருந்தாங்க. ஸோ இவர் கருணாகரன் என்ன பண்ணுறான்னா, பயந்து போய் மறுபடியும் நம்மளை மிரட்டி பணம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது பப்ளு அப்படிங்கிறவனையும் ராமு அப்படிங்கிறவனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் பாயிண்ட் என்னென்னா, ராமுவோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான் வனிதா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த குரூப்பாக சேர்ந்து தான் இந்த பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ எல்லாருமே கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இதுதான் இந்த சம்பவம். ஸோ இந்த சம்பவத்து மூலமாக நம்ம என்ன தெரிய வரோம்னா, ஒருத்தருக்கு ஒரு யாருன்னே தெரியாதவர் உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வாடகைக்கும் கொடுத்துறாதீங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி பேசுனாங்கன்னா, அவங்கள்ட்ட வலிஞ்சு பேசுகிறாங்க. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு எந்த வித காண்டாக்டும் இல்லாமல் யார் எவருன்னே தெரியாமல் உங்கள்கிட்ட போய் வலிஞ்சு காதல் வலிகிற மாதிரி அப்படி வலிகிற மாதிரி பேசுனாங்கன்னா, தயவு செஞ்சு சபலம் அடைஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு சபலம் அடைஞ்சிங்கன்னா இந்த பச்சை கிளி முத்துச்சரம் மாதிரி படம் மாதிரி தான் ஆகும் சம்பவம். ஸோ சமுதாயத்தில் நிறைய பெண்கள் இந்த மாதிரி பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. படத்தை பார்த்துட்டு அதே படி ஃபாலோ பண்ணுற பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிக்கிடாதீங்க. உங்கள் சபல புத்தியை கிளறி விடுவாங்க. அதை கிளறி விடும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நீங்கள் சபல புத்தி கொஞ்சம் அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பணப்பறிப்பு உங்கள் பணம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அவங்க பேச்சுகளுக்கு மயங்கிறாதீங்க. ஏன்னா அவங்க யார் எவருனே தெரியாது. உங்கள்கிட்ட ஏன் அப்படி அன்பாக பேசணும் அவசியமே இல்லையா? யார் எவருனே தெரியாமல் உங்கள்கிட்ட அன்பாக பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்போது அதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறப்ப தான் அப்படி பேசுகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதுதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது. இந்த சம்பவத்திற்கான கேள்வி என்ன, எவ்வளவு பணம் கருணாகரன் அந்த கடத்தல் கும்பலுக்கு அனுப்பி விட்டார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு
இதுக்கு தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம்பவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye.